தன்னுடன் இருந்தால்தான் நல்ல கட்சி, இல்லை என்றால் நல்ல கட்சி அல்ல என்று திமுக கூறுவது முறையானது அல்ல என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிபி ஆதித்தனாரின் 45வது நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன், அமைச்சர் ராஜ்மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்மோகன், இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் மட்டுமல்ல 50 ஆண்டுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனத்திற்கு எதிர்வினையாற்றினார். கூட்டணி கட்சிகளை அடிமை கட்சிகள் போல் நடத்தும் பண்ணையார் மனப்பான்மை கொண்டது திமுக என அவர் விமர்சித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுகின்ற போது இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் கூட நீடிக்காது அப்படின்னு ஒரு பேசினார். ஆட்சிக்கே வராதுன்னு கூட தான் அவர் சொன்னாரு. நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டினோம். 5 ஆண்டு நீடிக்காதுன்றெல்லாம் அவர் ஒரு ஆர்வம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களின் பேராதரவோடு இது 5 ஆண்டுகள் அடுத்து 50 ஆண்டுகள் தாண்டியும் இது நீடிக்கும் என்பதை சொல்லிக் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், தான் நடுநிலையில் இருந்து பணியாற்றுகிறேனா இல்லையா என்பதை தான் தீர்ப்பு வழங்கும் போது இந்த நாடே தெரிந்து கொள்ளும் என தெரிவித்தார். தொடர்ந்து நீங்கள் ஒருதலைபட்சமாக செயல்படுறீங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்களுக்கு ஆதரவா ஒருதலைபட்சமாக செயல்படுறீங்கன்ற குற்றச்சாட்டை இபிஎஸ் தரப்புல முன்வைக்கிறாங்க. எப்படி அணுக போறீங்க? நான் நடுநிலையிலிருந்து பணியாற்றுகின்றேனா இல்லை என்பதை நான் தீர்ப்பு வழங்குகிற போது இந்த நாடே தெரிந்து கொள்ளப் போகிறது. அப்படி குற்றம் சுமத்துகின்றவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். இருவேறு குழுக்களாக பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருகூறுகளாக இருக்கின்றவர்கள் மனுக்களை எல்லாம் அளித்திருக்கின்றார்கள். அது என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவெடுத்து அதை சட்டசபையிலே அறிவிக்கிற போது நான் எப்படி நியாயமாக நடந்து கொண்டேன் என்பதை நாடு தெரிந்து கொள்ளும்.